காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவரான ஈவி.கே. இளங்கோவன் சார் வந்து பார்த்தீங்கன்னா சமீபமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நுரையீரல் தொற்று காரணமாக காலமானார். ஸோ இது ஒரு ஆளுந்த ஒரு இரங்கல் செய்தி தான். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஒரு கண்டலசன்ஸை தெரிவிக்கிறோம். இதை தாண்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த வீடியோ மூலயமா இந்த நுரையீரல் தொற்று நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இம்பார்ட்டண்ட்டாக நிமோனியா அதை பற்றி கண்டிப்பாக பேசணும்னு நினைக்கிறேன். இந்த நிமோனியா வந்து யாருக்கு வருது, எப்படி வருது, ஏன் வருது, அந்த நிமோனியா கிட்டேருந்து நம்ம வந்து தற்காலத்து கொள்றதுக்கு என்னென்ன வழிகள், எப்படி நிமோனியாவோட போராடுறது, இது ஒரு ஆபத்தான நிலையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோணங்களில் இந்த வீடியோவில் உங்களுக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். வாங்க வீடியோவில் செல்லலாம். நிமோனியான்றது என்ன அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆஃப் த லங் பேரன்கைமா. அப்படின்னா என்னன்னா நுரையீரலில் வரக்கூடிய ஒரு தொற்று நோய், அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட் இந்த ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் வந்து நுரையீரல், கரெக்டா? இந்த நுரையீரல் இந்த டியூப்லாம் இருக்குல்ல, இதுதான் வந்து நம்மளோட பிராங்கஸ் ஏர்வேன்னு சொல்கிறோம். இங்கே இன்ஃபெக்ஷன் பரவுச்சுன்னா அது பேர் நிமோனியா கிடையாது, அது பேர் பிராங்கைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே இன்ஃபெக்ஷனு இந்த ரெண்டு நுரையீரல் இருக்குல்ல, இதில் பரவிடுச்சுன்னா அப்போ அது பேர் நிமோனியான்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு கிருமி தாக்குதல், அது ஒரு பாக்டீரியாவாக இருக்கட்டும், வைரஸாக இருக்கட்டும், இல்லைனா ஃபங்கஸாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், ஆனால் அந்த பாக்டீரியாவோ வைரஸோ போயிட்டு இந்த நுரையீரலை தாக்குச்சுன்னா அது பேர் தான் நிமோனியா. ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஓகே, ரெண்டாவது, அப்போ இது எல்லாருக்குமே தாக்குமா சார்னா அதுக்கு ஆன்சர் ஆமாம். பட் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி என்னன்னா எல்லாருக்குமே தாக்குறதுக்கு வாய்ப்பு குறைவு. எல்லாருக்குமே தாக்குமானா ஆமாம் தாக்கலாம், பட் ஆனால் எல்லாருக்குமே நிமோனியாவாக மாறுறதுக்கு வாய்ப்பு குறைவு. அப்போ ஒரு கேள்வி வருது, அப்போ யார் யாருக்கெல்லாம் சார் நிமோனியான்றது ஈஸியாக வரும்? இதுக்கு ஆன்சர் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு கிருமி வருது, எப்படி கிருமி உள்ளே வரும்? நம்ம மூச்சு இழுக்கிறோம், ஒருத்தவங்க தும்புறாங்க, இரும்புறாங்க, மூச்சு இழுக்கிறோம். அப்போ அந்த பாக்டீரியா நேரம் மூக்கு வழியோ வாய் வழியாக போய் முதல்ல எங்கே இன்ஃபெக்ட் பண்ணுது? தொண்டை பகுதியில் இன்ஃபெக்ட் பண்ணுது. அப்போ நிறைய பேருக்கு தொண்டை வலி, ஜுரம் அப்படியே இருந்து சரியாயிடும். சில பேருக்கு வந்து தொண்டைக்கு கீழே இறங்கி இந்த லங்ஸ் டியூபுக்கு போய் படும். அப்படி படும்போது அதுதான் நான் காமிச்சல பிராங்கைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அதோட சரியாயிடும். ஆனால் யாருக்கு வந்து கடைசி வரைக்கும் போகுதுன்னா நுரையீரலோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க, ஜென்ரல் பாடியோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கிறவங்களுக்கு அப்போ அந்த இன்ஃபெக்ஷனோட ஆட்டம் வீரியம் அதிகமாகும் போது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அந்த டியூபை தாண்டி நுரையீரலுக்கு போய் சேர்ந்து அங்கே அதோட ஆட்டத்தை ஆரம்பிக்குது. அதுதான் என்னது? நிமோனியா. அப்போ யார் யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக அந்த கவனத்துக்கு கொள்ள வேண்டியவங்க வயது பெரியவர்கள், மூத்தவர்கள், 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க. இப்போ சமீபமாக நம்ம பாருங்க, நம்ம இந்த கேஸை சொல்கிற மாதிரி ஈவி.கே. இளங்கோவன் சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மோர் தென் 75+ அவர். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அதனால இவங்க ஈஸியாக பாதிக்கப்படுறதுக்கு முதல் காஷியஸ் அண்ட் கேர்ஃபுல்லாக இருக்கணும், முதல் பார்வை. ரெண்டாவது, நுரையீரலோட எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது. அப்போ நுரையீரலோட எதிர்ப்பு சக்தி குறைவு பண்ணுறது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தம்மு, என்னது? ஸ்மோக்கிங். அப்போ நிறைய சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு நுரையீரல் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஸோ நீங்கள் 65 வயசு மேலே இல்லாமல் கூட இருக்கலாம், 45 வயசு கூட இருக்கலாம். ஆனால் டெய்லி ஒரு பேக்கெட் சிகரெட் பிடிப்பேன் சார் அப்படின்னா உங்கள் நுரையீரல் வந்து கிட்டத்தட்ட 65 வயசு லெவலுக்கு ஆயிடுது சார். ஏன்னா நீங்கள் அதை பிடிச்ச நுரையீரல் எதிர்ப்பு சக்தியெல்லாம் குறைச்சிருக்கீங்க. அப்போ ஹை அமௌண்ட் ஆஃப் ஸ்மோக்கிங், சிகரெட்டோ பீடியோ இல்லைனா நம்மளோட ஹுக்காவோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறவங்க டெய்லி நிலக்கரியோட புகை நான் வந்து சுவாசிச்சுட்டே இருப்பேன் சார், டெய்லி கல்குவாரியிலேருந்து அந்த டஸ்ட் உள்ளே போயிட்டே இருக்கு சார் அப்படின்றவங்களா நுரையீரல் பாதிப்புக்கு நீங்கள் உட்படும் போது ஈஸியாக உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு. மூணாவது, பிறந்ததுலேருந்தே நுரையீரலில் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் கன்ஜெனிட்டல் லங் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, லைக் இந்த பிராங்கைட்டிஸ் மாதிரி நோய்கள், அதே மாதிரி வந்து ஒரு சில கன்ஜெனிட்டல் நோய்கள், இந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு நுரையீரல் தொற்று ஈஸியாக வரும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள் நுரையீரலோட எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணங்களான ஸ்மோக்கிங் இது ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, ஏர் பொல்யூஷன் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, இல்லைனா பிறந்ததுலேருந்தே நுரையீரல் ரிலேட்டடாக இருந்த நோய்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த நிமோனியா வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகுது அப்படின்றது இன்னொரு பாயிண்ட். மூணாவது, யாருக்கு சார் நிமோனியா வரலாம்? வயது சொல்லிட்டீங்க, நுரையீரல் சொல்லிட்டீங்க. மூணாவது யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சுகர் பேஷண்ட் இந்த லிஸ்ட்டில் சேர்றாங்க. அன்கண்ட்ரோல் சுகர் பேஷண்ட் ரொம்ப முக்கியமான நபர்கள் அப்படின்றத நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது. மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலாவது, ரொம்ப காலமாக இந்த கிரானிக் பேஷண்ட், அதாவது இந்த இணை நோய்கள்னு சொல்லுவாங்களே, ரொம்ப நாளாக கிட்னிக்கு டயாலிசிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார், ரொம்ப நாளாக ஹார்ட்டுக்கு மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார், ரொம்ப நாளாக வந்து இந்த முடக்கவாதத்துக்கு ஸ்டீராய்டு மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கேன் சார், இந்த மாதிரி இந்த கிரானிக் டிசீசஸ்
இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நிமோனியா வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். லாஸ்ட்டாக இன்னும் 2 சொல்லிடுறேன். இன்னும் யார் யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னொருத்தர் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ் பாப்புலேஷன். ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட் இறக்குறானா டேரக்டாக அது ஹெச்ஐவினால இருக்காது. மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத் இன் ஹெச்ஐவி என்னன்னா வேற ஒரு தொற்று நோய். அது என்னது? நிமோனியா. அப்போ ஹெச்ஐவி பேஷண்ட்ஸுக்கும் நிமோனியா வரதுக்கு வாய்ப்பு பல மடங்கு அதிகம், உறுதி. லாஸ்ட் யார் குரூப் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா கேன்சர். அது கூட நம்ம முன்னாடி வீடியோலாம் போட்டிருந்தோம், நிறைய வியூஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. நான் அப்போ கூட சொல்லியிருப்பேன், சார் கேன்சர் பேஷண்ட் கேன்சர்னால இறக்க மாட்டான், ஆனால் வேற ஒரு தொற்று நோய் வந்து இறப்பான். அதனால மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத் இன் கேன்சர் வந்து செகண்டரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே தான் திருப்பி சொல்கிறேன். அப்போ நிமோனியா யாருக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகம்? கேன்சர் பேஷண்ட்க்கும் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யார் யாருக்கெல்லாம் இந்த நிமோனியா வரும் அதிகமான காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க, வயது முதியோர்கள், கேன்சர் பேஷண்ட்டு, ஹெச்ஐவி பேஷண்ட்டு, இணை நோய்கள் இருக்கிறவங்க. அப்போ இவங்க எல்லாருமே தான் யாரு? நம்மளோட தாக்கப்படக்கூடிய வல்னரபிள் பாப்புலேஷன். இவங்க தான் வந்துட்டு ஈஸியாக தாக்கத்துக்கு, நிமோனியாவுக்கு பலியாகிறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு குரூப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரைட். இப்போ இந்த நிமோனியாவோட அறிகுறிகள் என்னென்ன சார் அப்படின்னா, உங்களுக்கு சாதா ஒரு சளி, காய்ச்சல், ஜுரம், தொண்டை கரகரப்பு மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு 2வது 3வது நாளில் உங்களுக்கு மூச்சு வாங்குறது அதிகமாகும். இந்த நெஞ்சு பகுதியிலலாம் வலிகள் கொஞ்சம் அதிகமாகும். மூச்சு வாங்குறது பிளஸ் நெஞ்சு வலி வந்து டேஞ்சர் சைன்ஸ் ஆஃப் நிமோனியா. சில கேசஸ்ல இருமும் போது ரத்தத்தில் வந்து சளியில் ரத்தம் கூட கலந்து வரும். இதெல்லாம் இருந்ததுன்னா நிமோனியாக்கான அறிகுறி. ஸோ பயங்கரமான ஜுரம், குளிர் நடுக்கத்தோட, 2வது மூச்சு வாங்குது, இரும்பி சளியில ரத்தம் மாதிரி வருது, பிளஸ் வலி, இதெல்லாம் இருந்ததுன்னா நிமோனியாவோட ட்ரையட் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து நினச்சிக்கோங்க. சரி, என்ன சார் பண்ணணும்? கண்டிப்பாக உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரணும், மாற்று கருத்தே இல்லை. வீட்டிலேருந்து சிகிச்சை படுறதுன்ற அளவுக்கு நிமோனியா ஒரு ஜாலி நோய் கிடையாது. சும்மா தொண்டைக்கரப்பு சார், இருமல் சார் அப்படின்றது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இப்போ மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு, ஜுரம் கட்டுக்கலங்காமல் இருக்குது அப்படின்னும் போது உடனே நீங்கள் வந்து நுரையீரல் டாக்டர் வந்து பார்க்கணும், ஹாஸ்பிட்டல் வரணும். கண்டிப்பாக எக்ஸ்ரே ஒன்று எடுத்து பார்ப்போம், தேவைப்பட்ட சிடி ஸ்கேன் எடுத்து பார்ப்போம், ரத்த அணுக்களில் வந்து வெள்ளை அணுக்கள்லாம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு உடனே ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆரம்பிப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த பாக்டீரியாவையோ வைரஸையோ கொல்றதுக்கான ஒரு மருந்துகள் வந்து ஆரம்பிக்கப்படும். ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட புரோட்டோகால் வந்து அது டாக்டர்ஸோட வேலை. நம்ம பார்ப்போம். என்னன்னா ஜென்ரலா இந்த நிமோனியா வந்ததுன்னா இறப்பு சதவீதம் வந்து 100ல் 15 பேர் கிட்ட இறக்க வாய்ப்பு இருக்குங்க. இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ 100ல் 15 to 30. அதனால தான் நம்ம சொல்றோம் ஏர்லியா நீங்க வாங்க, சீக்கிரமா வாங்க, மூச்சு வாங்கின அளவுக்கு நீங்க வந்து வெயிட் பண்ணாதீங்க. வயதானவராக இருக்கீங்க, நான் சொன்ன அந்த 5 பாப்புலேஷன்ல நீங்க ஒரு ஆளு ஜுரம் இருமல் ஆரம்பிச்சதுன்னா வீட்டில் டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே சீக்கிரம் வந்து நுரையீரல் டாக்டர் பார்க்கும்போது உங்களுக்கு இது நிமோனியா லெவலுக்கு மாறாது. இந்த தொண்டையில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்லேயே நம்ம சரி பண்ணிடலாம், பெரிஞ்சைட்டிஸ் ஸ்டேஜ்லேயே சரி பண்ணிடலாம். நிமோனியா லெவலுக்கு ஏன் நீங்க விடுறீங்க? நிமோனியா டெவலப் ஆகிறதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகுது. நீங்க ஏன் அந்த முதல் 2வது நாளே பண்ண மாட்டேன்றீங்கன்றதா நம்ம பதிலா இருக்கு. ஸோ நீங்க சீக்கிரமா வாங்க அப்படின்றது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நீங்க வீட்டில் சப்போஸ் இருக்கீங்க, டாக்டர் வீட்டிலே இருந்து நீங்க மாத்திரை போட்டால் போதுன்றாரு, நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, நல்லா ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தண்ணி குடிங்க, 3 to 4 liters ஆஃப் வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்பாடு காரம் மசாலா இல்லாமல் பிளாண்டா இட்லி, பிரெட், கஞ்சி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இணை நோய்களை சீராக வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் சுகர் அன்கண்ட்ரோல் வந்து அதை கண்ட்ரோல் கொண்டு வாங்க. இந்த மாதிரி இது எல்லாமே சீராக வச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். டேஞ்சர் சைன்ஸ், நீங்கள் வீட்டில் இதெல்லாம் இருந்தால் இருக்கக்கூடாது அப்படின்ற டேஞ்சர் சைன்ஸ் என்னென்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, எனக்கு மூச்சு வாங்குது, எனக்கு இருமும் போது ரத்தம் வருது, எனக்கு சுயநலவு கம்மியாகுது. இந்த 3த்துல எது இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டிய ஆளுன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்டா நான் சொல்லி முடிக்கிறது என்னன்னா, இந்த நிமோனியா தடுக்கக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். அதாவது இட் இஸ் அன் பிரிவென்டபிள் டிசீஸ். நம்மளால தடுக்க முடியும். எப்படி சார் தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்தீங்கன்னா, தடுப்பூசி நிமோனியாவுக்கு உண்டு. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நிமோனியாவை காஸ் பண்ற முக்கியமான பாக்டீரியா வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே. இதுக்கான தடுப்பூசி வந்து நம்ம மார்க்கெட்ஸ்ல வந்து இருக்கு. சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஃப்ரீயா போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வேக்சின்ஸோட பேர் வந்து என்ன அப்படின்னா நியூமோகாக்கல் கான்ஜுகேட் வேக்சின் சொல்லுவாங்க. PCV13 அப்படின்னு ஒரு மாலிக்யூல் இருக்கு, PPSV23 இருக்கு. இந்த 2 தடுப்பூசியும், இதுல PCV13 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரே ஒரு ஷாட் போட்டீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு வந்து ஒரு மெமரி வந்து கொடுக்குதுங்க. அதனால தயவு செஞ்சு வந்துட்டு நான் சொன்ன எல்லாருமே, நான் சொல்லலை, நான் சொன்ன அந்த 5 குரூப் இருக்குல்ல, வயதானவர்கள், அதுக்கப்புறம் இந்த கேன்சர் பேஷண்ட்டு, HIV பேஷண்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட இணை நோய்கள் பேஷண்ட்டு, லங்ஸ் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்டு, நீங்கள் எல்லாருமே ஒரு ஷாட் இந்த நிமோனியா வேக்சின் போடுறது என்னோட ரெக்கமெண்டேஷன். நான் சும்மா சொல்ல மாட்டேன், தேவைனா மட்டும்தான் சொல்லுவேன். ஆனால் நார்மலாக இருக்கீங்கன்னா நீங்கள் நிமோனியா வேக்சின் போடணுமானா அவசியம் கிடையாது. ஆனால் இந்த குரூப்பு கண்டிப்பாக போடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா,
நிமோனியா வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கு ஐசியூ செலவு அப்படின்னும் போது 4 லட்சம் 5 லட்சம் பில்லு குறவாமல் ஆகுதுங்க. இது விடுங்க, காசை கூட விடுங்க, உயிருக்கு ஏதாவது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லங்க. 100ல் 15 ஒருத்தர் 15 பேர் யாராவது இறந்து போயிடுறாங்களேங்க. அப்புறம் உயிரை தாண்டி என்னங்க இருக்குது? அப்போது இதெல்லாம் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியுது. ஒரு வேக்சின் அதோட விலை வந்து 2000 3000 மட்டும்தான் இருக்குது அப்படின்னும் போது அதை ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் ஒரு டாக்டராக நான் பார்ப்பேன். இது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அமெரிக்காலையும் இதை தான் ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒரு தடுப்பூசி போடுறதுனால நம்மளால சீரியஸ் ப்ராப்ளம் லைக் வென்டிலேட்டருக்கு போய் ஐசியூல போய் இறப்பு ஏற்படுற லெவலுக்கு நம்மளால தடுக்க முடியுதுன்னா அது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அதனால தயவு செஞ்சு இந்த நிமோனியா வேக்சினை போட்டு நான் சொன்ன இந்த பாப்புலேஷன்லாம் இந்த நிமோனியா தொற்று நோயிலிருந்து உங்களை ப்ரிவென்ட் பண்ணிக்கோங்கன்றது நம்மளோட தாழ்மையான அட்வைஸாக வந்து இருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிமோனியா ஒரு கொடூர அரக்கனை முடிஞ்ச அளவுக்கு இந்த 10 நிமிஷத்தில் உங்கள் முன்னாடி வந்து தூக்கி போட்டிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். தேவலாமல் வளவலன்னு இல்லாமல் தயவு செஞ்சு இது எல்லாருக்கும் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு என்னோட ஆசை. ஏன்னா இந்த மாதிரி வந்து புரியும்படியான ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹெல்த் கண்டென்ட்ஸை வந்து மக்களுக்கு வந்து புரிய வைக்கிற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம இந்த சேனலை வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.